வர்ரப்பு ஹுவல் மஅபூத். ரப் படைத்து பரிபாலிக்கும் இரட்சகன் இறைவன் அல்லாஹ், அவன்தான் ஹுவல் மஅபூத் வணக்கத்திற்கு தகுதியானவன். வதலீலு கௌலுஹு தஆலா, இதற்குரிய தலீல் ஆதாரம் அல்லாஹ்வுடைய இந்த சொல்லில் இருக்கின்றது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பையே உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அல்லதீ ஹலகக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வாழ்ந்தார்களோ, எவ்வளோ ஜின்கள் வாழ்ந்தார்களோ அவ்வளவு பேரையும் அத்தனை பேரையும் படைத்தவன் அவன்தான். லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக அவனையே நீங்கள் வணங்கினால் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகிவிட முடியும். அவன்தான் அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா, அவன்தான் பூமியை ஒரு விரிப்பாக ஒரு பாயாக உங்களுக்கு படைத்து ஆக்கியிருக்கிறான். வஸ்ஸமாஅ பினாஅ, அவன்தான் வானத்தை ஒரு கூரையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு விதானமாக ஆக்கியிருக்கிறான். வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ, வானத்திலிருந்து அவன்தான் உங்களுக்காக மழையை இறக்குகிறான். ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லகும், அந்த மழையின் மூலமாக பூமியிலிருந்து கனி வர்க்கங்களை எல்லாம் விளைவிக்க வைத்து உங்களுக்கு உணவளிக்கின்றான், ரிசுக்கை வாழ்வாதாரத்தை அளிக்கின்றான். ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதா, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணைகளை ஏற்படுத்தாதீர்கள், எவற்றையும் இணைகளாக ஏற்படுத்தாதீர்கள். வ அன்தும் தஅலமூன், அவன்தான் உங்களை படைத்தவன் என்று நன்கு தெரிந்து கொண்ட பிறகும், அவன்தான் உங்களுக்கு இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறான். ஆகவே தான் இந்த ஆயத்தை ஆதாரமாக ஆக்கி ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒ ரப்பு ஹுவல் மஅபூத், அவர் ரப்பாகி அல்லாஹு தான், அவன்தான் உண்மையில் வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிறாங்க. சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 21, 22 இந்த ஆயத். இமா இப்னு கசீருடைய கூற்றை அடுத்து குறிப்பிடுறாங்க. கால இப்னு கசீர் ரஹிமஹுல்லா, இமா இப்னு கசீருங்கிறவங்க தஃப்சீர் அறிஞர்களில் மிக முக்கியமான பிரபலமான அறிஞர். அவங்க குறிப்பிடுறாங்க, அல் ஹாலிகு லிஹாதிஹில் அஷ்யா ஹுவல் முஸ்தஹிக்கு லில் இபாதஹ், இவற்றையெல்லாம் இந்த படைப்புகள் அனைத்தையும் எவன் படைத்திருக்கின்றானோ, படைத்தானே, அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறாங்க இப்னு கசீர் ரஹிமஹுல்லா.